அன்பானவர்களே, இந்த காலத்தில் எந்த நபரை எந்த குடும்பத்தை நம்ம சந்தித்து பேசினாலும் அதில் சந்தோஷப்படுற மாதிரி காரியங்கள் மிக மிக குறைவு. ஏனென்றால் கடைசி காலம் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் என்று சொல்லி பிசாசு தீவிரமாக செயல்படுறான். இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சித்தத்தை திட்டத்தை நம்மளே நிறைவேற்றுகிறார். அதில் மிக கொடுமையான காலங்களை வியாதினாலோ ஒருவேளை வருத்தத்தினாலோ அல்லது இழப்புகளினாலோ ஒருவேளை பல பிரச்சனை பிரிவுகளினால குழப்பமாக கலக்கமாக இருக்கிற மக்கள் பல ஆயிரம் மக்கள், அதுவும் தேவ பிள்ளைகள் அதில் சிக்கி தவிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயா 40:1, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், ஆற்றுங்கள் தேற்றுங்கள். 2 வேளையும் அவர் செய்வாருங்க. அவரே ஆறுதலின் தேவன் பைபிள் சொல்லுது. ஒரு தாய் தேற்றுறது போல் நான் உங்களை தேற்றுகிறேன்னு சொல்கிறார். எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. ஆற்றுறதும் தேற்றுறதும் உங்கள் வேலை தானே ஆண்டவரே, நீங்கள் தானே ஆற்றுறது தேற்றுறதுன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், என் பங்கை நான் செய்வேன் நிச்சயமாக, ஆனால் மனிதருடைய பங்கை நான் நிறைவேற்றுறேன், நான் விரும்புகிறேன். மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யாமல் யார் செய்வா? நீங்கள் ஆற்றணும் தேற்றணும். இன்றைக்கு துக்கத்தோடு துயரத்தோடு வேதனையோடு புலம்பலோடு கண்ணீரோடு ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கிற பலாயிரம் மக்கள் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோட இருக்கலாம். ஏதோ ஒரு துக்கம். அன்பானவர்களே, இதெல்லாம் நம்ம நிச்சயமாக நித்தியத்தை தடுக்க முடியாது. ஏனென்றால் பல உபத்திரவங்களின் வழியாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டியது இருக்குது. பாடுகள் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பாடுகள் உண்டு. ஆனால் ஒருபோது அந்த பாடுகள் நீடித்திருக்க பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்ற ஆண்டவருக்கு இது ஒரு கதையும் இல்லை, கற்பனையும் இல்லை, நிஜங்க. அதனால ஆற்று தேற்ற வேலை இன்றைக்கி நம்ம செய்கிறோமா? இன்றைக்கி எனக்கு எனக்கு என் வீட்டு பிரச்சனையே என் பெரிய பிரச்சனையாக இருக்குது, நான் போய் யாருக்கு ஆறுதல் சொல்ல? இப்படி நினைக்கக்கூடாது அன்பானவர்களே. மனுஷனுக்கு மனுஷன், உறவுக்கு உறவு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவ ஜனத்துக்கு நம்ம ஆறுதலும் தேர்தலும் சொல்லலைன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மதிக்கலைன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கும் போது தாங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் ஏதோ ஒரு போக்க விடுவார். ஆண்டவருக்கு காகத்தை கொண்டோ ஒருவேளை கொண்டோ கழுதை கொண்டோ பேசுவார், போஷிப்பார். ஆனால் மனித நேயம் பெருகணும்னா ஆற்று தேற்ற வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க. அது ஆண்டவர் விரும்புகிற காரியம். கண்டிப்பாக ஒரு நாள் கணக்கு கேட்பார். துன்பத்தோடு துயரத்தோடு வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு நீ ஒன்னாலான பங்கை நீ என்ன செஞ்ச, நீ விசாரிச்ச, உன்னால் முடிஞ்ச உதவி செஞ்சான்னு கேட்கும்போது வெக்கத்தோடு இருக்கக்கூடாது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் பகுதியில் பயங்கர மழை வெள்ளம், பெரிய பெரிய இரும்பு கதவுகள் உள்ள வீட்டை கூட அந்த மழை வெள்ளம் விடலை. பெரிய பெரிய அரண்மனை போன்ற வீடுகளெல்லாம் போய் அந்த வெள்ளச்சேதம் நிறைய சேதம், சேறு சகதியமாக நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த சூழலில் ஒரு அருமையான சகோதரி என்கிட்ட சொன்ன காரியம், நாங்கள் அவ்வளவு சாப்பாட்டுலேயும் அவ்வளவு நாங்கள் பிரியமாக எங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு நேரம் உணவுக்கு நாங்கள் தவிச்சோம், புலம்புனோம். என்னை விட்டுட்டு வெளியே வர முடியாது, ஒரே தண்ணீர், எங்கேயும் போக முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் செஞ்ச காரியத்தை பாருங்கள். அவன் கையில் சில பண்ணு கிடச்சிருக்கு. அந்த பண்ணை ஒருத்தலே திங்கலை. அவன் வீடு வீடாக தட்டி எங்களுக்கு 1-2 பண்ணை தந்தான் பாருங்க. எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு, தேறுதலாக இருந்துச்சு. நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நாம் மறுத்து இருப்போமானால், மறந்து இருப்போமானால் அதை செயல்படுத்துவோம் அன்பானவர்களை.